Taste the Daily. தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேட்டில் அரசின் நிலைப்பாடு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதுவையை சேர்ந்த கோகிலா என்பவர் தனது கணவர் கைதியாக இருந்தபோது வேலைக்கான ஊதியம் வழங்கப்படாதது குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அத்துடன் சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதிலும் 14 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை கூறிய தகவலையும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேட்டில் அரசின் நிலைப்பாடு என்னவென்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்களால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் அருகே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் நடுவே ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலை பராமரிப்பிற்காக என்று கூறி சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலைகளை பராமரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் போர்க்கால அடிப்படையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விபத்தில் சிக்கியவரை மேல் சிகிச்சைக்காக வெளியூருக்கு கொண்டு சென்றபோது 108 ஆம்புலன்ஸ் வாகனம் நடு ரோட்டில் பழுதாகி நின்று அவலம் அரங்கேறியுள்ளது. அவசர காலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்பட வேண்டிய ஆம்புலன்ஸ் வாகனம் ஊத்து பகுதியை தாண்டி மலைச்சாலையில் பிரேக் பிடிக்காமல் நின்றது. இதைத் தொடர்ந்து மாற்று ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர் பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ் சாலையின் நடுவில் நின்றதால் மலைச்சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசு அவசர தேவைக்கு பயன்படுத்தும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை கூட முறையாக பராமரிக்காமல் கார் பந்தயம் நடத்தியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி எதிரே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கழிவுநீர் வெளியேறி வருவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்து வருவதோடு சிக்னல் பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் போதுமான அளவு பணியில் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகியுள்ளது. பொதுமக்களிடம் போக்குவரத்து விதிமுறையை பின்பற்றவில்லை என்று கூறி பணம் வசூல் செய்யும் காவலர்கள் போக்குவரத்து இடையூறுகளை களைய முனைப்பு காட்டுவதில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் கூட பணம் வசூலிக்கும் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலின் போது காணாமல் போவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் சாமானியர்களின் வேதனையை புரிந்து போக்குவரத்து காவலர்கள் செயல்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.